வணக்கம் தமிழக மக்களே. டிவிகே மிஸ்டர் விஜய் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சிஎம் ஆக போகிறாரு. இதில் 60-70% ஆஃப் ஓட் வந்து யங்ஸ்டர்ஸ், கண்டிப்பாக 20% வந்து முதியோர்களும் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக அவரை நம்பி. ஆனால் மற்றவங்கள மாதிரி இவரும் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு பண்ணாமல் போயிட்டு அடுத்த தடவை ஒரு யங்ஸ்டர் சிஎம்மாக நின்னா அது ஃபெயில் ஆகிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக இவர் சொன்னதெல்லாம் செய்வார்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் நிறைய கண்ட்ரி விசிட் பண்ணியிருப்பார். அந்த கண்ட்ரி மாதிரி தமிழ்நாடை மாற்றணும்னு நினச்சி செஞ்சார். மக்களுக்கு நல்லது செய்யணும், தமிழ்நாடு கடன்களெல்லாம் குறைக்கணும், தமிழ்நாடை வேறு லெவலுக்கு கிட்ட வரணும், ஒரு சிங்கப்பூர் மலேசியா மாதிரி மாற்றணும்னு நினச்சிட்டாருன்னு வைங்களேன். அதுக்கு அடுத்த வர சிஎம் எந்த யங்ஸ்டராக யாராக இருந்தாலும் மக்கள் நம்பி செய்வாங்க. இவரையும் கண்டினியூ பண்ண வைப்பாங்க. குஜராத்தில் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் இந்தியாவை எப்படி இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு, அதர் ஸ்டேட்ஸை எப்படி ஹோல்ட் பண்ணுறாரு, அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இதை ஒரு தமிழ்நாட்டில் பண்ணிட்டாருன்னா டெஃபினெட்லி கண்ட்ரியும் வந்து டெவலப் ஆகும், ஸ்டேட்டும் டெவலப் ஆகும். ஹோப். அவர் காசை பார்க்காம, அவர் கூட இருக்கவங்களும் வந்து கரப்ஷனை பார்க்காம மக்களை பார்த்துட்டு இந்த கண்ட்ரியை பார்த்துட்டு வளர்ந்தாங்கன்னா நம்மளும் வந்து எக்கனாமிக்கில் பெரிய லெவலில் வந்து மக்களுக்கு வேலைவாய்ப்புலேருந்து எல்லாமே நல்லா நடக்கும். ஹோப் அதை பண்ணுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் விஜய் டிவிகே.